கலாத்தியர் 2:20 வாசித்தோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். நாம் ஒவ்வொரு காரியங்களையும் சற்று நிதானித்து, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருந்தால் என்னுடைய சுபாவம் எப்படி மாறும் என்கிற அடிப்படையில், என்னுடைய சுபாவத்திலே என்ன மாதிரியான மாற்றங்களை தேவன் தருகிறார், தேவன் என்னிடத்தில் விரும்புகிறது என்னதென்பதை குறித்து வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபையை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகளினாலே தன்னுடைய ஜனங்களிடத்திலே பேசினார். அந்த நாட்களிலே அந்த ஓமையிலே ஒரு ஓமை, 2 குமாரர் ஒருவனுக்கு இருந்தார்கள். ஒரு மனிதனுக்கு, அந்த தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் மூத்தவன், இளையவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் இளையவன் தன் தகப்பனிடத்தில் சண்டையிட்டு ஆஸ்திகளை பிரித்து கொண்டு போய் தூர தேசத்திற்கு போய் தன்னுடைய ஆஸ்திகள் செலவழித்து போடும் மட்டும் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் என்று சொல்லி அவனை குறித்து எழுதியிருக்கிறது. கடைசியில் அவனுக்குள்ள ஒரு புத்தி வந்தது. அந்த புத்தி, என் தகப்பன் வீட்டில், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லுகிற அந்த புத்தி வந்தது. திரும்ப தன் தகப்பனிடத்துக்கு வருகிறான். திரும்ப அவன் வரும் பொழுது தகப்பன் தூரத்தில் அவனை கண்டான் என்று எழுதியிருக்கிறது. தூரத்தில் அவனை கண்டு அவனிடமாய் ஓடி வந்தான். ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அங்கே அந்த இளையகுமாரன் தன் நினைவுகளிலே என்ன சொல்லி வந்தான் என்றால், நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். உம்முடைய மகன்னு சொல்றதுக்கு நான் பாத்திரமான அல்ல. உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனை போலவாது வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்காக வர்றான். ஆனால் தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்தது என்றால், அவனை வேலைக்காரனாக அல்ல, மறுபடியும் தன்னுடைய குமாரனாகவே அவனை சேர்த்து கொண்டார் அந்த தகப்பன். இப்போ தகப்பனுடைய இருதயத்தை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்கலாம். தகப்பன் என்ன நினைத்து கொண்டிருந்தான் என்பதை குறித்து கவனிப்பீர்களானால், தன்னுடைய ஆஸ்தியை பாதி எடுத்து கொண்டு போய் அழித்தவன் அந்த குமாரன். ஆனாலும் அவன் மேல் நோக்கமாய் இருந்தான் தகப்பன். நம்முடைய பரலோக தகப்பனும் நம்மேல் நோக்கமாய் இருந்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நம்ம தேவனை விட்டு விலகி போனாலும், என் பிள்ளை என்னிடத்தில் திரும்ப வந்துவிட மாட்டானா, என் மகள் என்னிடத்தில் திரும்ப வந்துவிட மாட்டாளா என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தேவன் இன்றைக்கும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட தேவன் விரும்புகிற ஒரு காரியம் இந்த சுபாவம். இந்த சுபாவம் என்ன சுபாவம்? நமக்கு விரோதமாய் தவறு செய்த, ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், அவருடைய ஜெபத்திலே, கர்த்தருடைய ஜெபம்னு சொல்லி நீங்க அவருடைய ஜெபத்தில் பார்த்தா கூட சொல்றாரு, எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், அவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படியான கிருபைகளை அப்படி வைத்தார். இந்த வார்த்தையின் வல்லமையை சற்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையினுடைய எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை, நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அதில் அப்படியே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை நமக்கு எதிராக ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது நான் அவரை எந்த அளவுக்கு மன்னிக்கிறேனோ அந்த அளவுக்குத்தான் எனக்கும் பிதாவினிடத்தில் மன்னிப்பு உண்டு என்பதை இந்த சத்தியம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய எதிர்பார்ப்பு மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம். தவறு செய்தவர்கள்தான், நமக்கு எதிராய் நின்றவர்கள்தான், நம்மை தூஷித்தவர்கள்தான், நமக்கு எதிராய் செயல்பட்டவர்கள்தான், பட் ஸ்டில் த ஹார்ட் ஆஃப் ஃபாதர், தேவனுடைய பிதாவுடைய இருதயம் மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயம்.
the same is expected on us. நம்மேல் இதையே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்சிப்பீங்க? எத்தனை பேர் எஸ் லார்ட் ஐ வில் டூ இட், நான் செய்வேன் இதை? எத்தனை பேர் தகப்பனுடைய இருதயத்தை உடையவர்களாக மற்றவர்களை மன்னிக்க கூடியவர்கள் உண்டு? சற்று ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களில் அநேகர் தகப்பன்மார் இல்லையே என்று எழுதியிருக்கிறது. தகப்பன்மார் என்றால் அரவணைக்கிறவர்கள், அவர்களை வழி நடத்துகிறவர்களை, அவர்களை மன்னிக்கிறவர்கள், அவர்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்து பராமரிக்கிறவர்கள். அங்கே அந்த கெட்ட குமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த கதையிலே அந்த இளைய குமாரன் தவறு செய்கிறான். திரும்ப வந்த பொழுது அவனை குமாரனாக அங்கீகரித்து அவன் கைக்கு மோதிரம், புதிய வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, what a love it is. எவ்வளோ அற்புதமான அன்பு, எவ்வளோ அற்புதமான அன்பு. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, சக மனிதனை நேசிக்கிற, சக மனிதனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு இருதயம். அப்படியானால் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து பிழைச்சிருந்தார்னா, கிறிஸ்து உண்மையிலேயே உங்களுக்குள்ள பிழைச்சிருப்பார்னு சொன்னா, உங்களுடைய சுபாவம் அன்பு நிறைந்ததாக, உங்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்களை மன்னிக்கிற இருதயத்தை உடையதாக, அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, தேவனே கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாய் இருந்தது போலவே இதோ இந்த சகோதரன் மேலே, இதோ இந்த சகோதரி மேலே, இந்த மகள் மேலே, மகன் மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? விண்ணப்பம் பண்றவங்களா இருப்போம். முதல் விஷயம், நமக்குள்ளே சம்பந்தப்பட்ட நபர் மேலே கசப்பு வராது. ஹல்லேலூயா. இதைத்தான் அங்கே இளையகுமாரன் கதையிலே, அங்கே கெட்டுப்போன இளையகுமாரன் கதையிலே ஆண்டவர் காண்பிக்கிறதை பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த சுபாவம் உங்கள்கிட்ட இருக்கா? சற்று நிதானித்து பாருங்க. சிலுவையில் அறையப்பட்டேன், தைரியமா எப்படி சொல்ல முடியும்? எஸ், நான் அவர்களை மன்னிக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட ஒருவன் கிறிஸ்துவுக்காக, சிலுவையில் அறையப்பட்ட ஒருவன் அவர் எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அவன் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட சுபாவங்கள் அவர்களுக்குள்ளே வெளிப்படுமே. இந்த சுபாவம் இருக்கிறதோ இல்லை, லேசா சின்னதா பிரச்சனை வந்த உடனே அவங்களை தூக்கி எறிகிற நிலையில் இருக்கிறோமா? மன்னிக்க கூடாத இருதயம், அது கசப்பு நிறைந்த இருதயம், காடி நிறைந்த இருதயம். அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க பிரியமானவர்களே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவரே உம்மை போல மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை தாரும். கேட்பீங்களா? ஜெபிக்கலாமா? மகிமையின் தேவனே, கேட்ட சத்திய வசனத்தின்படி மன்னிக்கிற சுபாவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எஸ், அந்த வார்த்தையின்படி மன்னிப்பின் சுபாவம், எஸ், தகப்பனின் இருதயம் அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து கிருபையாயிருந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்விலே மறுமலர்ச்சிகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லாவித நன்மைகளினாலும், எல்லாவித தயவினாலும், எல்லாவித சத்தியத்திற்குள்ளும் நடத்தி கிருபையில் மூடிக்கொள்வீராக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் மகிமையின் மேல் மகிமையடைய பிள்ளைகளுக்கு கிருபையை தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.